அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மூலிகை மருத்துவம் எளிய மூலிகை மருத்துவம், ஆனால் பல மூலிகைகளை கலந்த ஒரு மருத்துவம். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மருத்துவமும் கூட. அதாவது இப்ப இருக்க காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு, பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது பசங்களா இருக்கட்டும், படிக்கின்ற காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இளநரை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த இளநரையிலிருந்து விடுபடுவதற்கும், இளநரை ஆரம்பத்திலேயே நம்ம வராமல் தடுப்பதற்கும், அப்படி இளம் நரை வருகிறது என்றால் ஒரு முடி அல்லது 2 முடி அந்த நரைமுடி வரும் பொழுதே இந்த மருந்துகளை ஒரு மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் தொடர்ச்சியாக 1 மாதம் அல்லது 2 மாதம் எடுத்துக்கொண்டால் அந்த இளநரையிலிருந்து விடுபடலாம். ரொம்ப ஒரு அருமையான மருத்துவமும் கூட. இதை இப்ப நம்ம பார்க்கலாம். எளிய மூலிகை மருத்துவம். குப்பமேனி இலை, பூக்காத சிவகரந்தை இலை, வல்லாரை இலை, அபுரி என்ற நீலி இலை, மஞ்சள் கரிசாலை இலை, பொடுதலை இலை, சரக்கொன்றை இலை, இந்த 7 மூலிகைகளையும் தனித்தனியாக சேகரித்து நிழலில் காய வைத்து தனித்தனியாக அரைத்து சூரணமாக எடுத்து 7 மூலிகைகள் சூரணமும் சம அளவாக எடுத்து ஒன்று கலந்து இதை நம்ம சித்த மருத்துவத்தில் அரைக்கக்கூடிய கல்வத்தில் இட்டு சுத்தமான தேன் விட்டு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் நன்கு அரைக்கும் பொழுது மெழுகு பதமாக வரும். அதை எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த மெழுகு பதமாக இருக்கக்கூடிய அந்த மூலிகை கலவையை காலை இரவு சுண்டைக்காய் அளவுக்கு சுவைத்து சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் பால் அப்படி தொடர்ச்சியாக எடுத்து வந்தால் 1 மாதம் அல்லது 48 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இருந்தாலும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது சில பத்திய முறைகளையும் நாம கடைபிடிச்சோம்னா கட்டாயமாக இளநரைகளில் இருந்து விடுபடலாம். இளநரை வராமல் தடுக்கலாம். அருமையான மூலிகை மருத்துவம். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.